வெல்கம் டு டாப்பர்ஸ் யூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நடக்க போகிற குரூப் டி எக்ஸாமில் எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுத்தா நம்ம வேலை வாங்க முடியும் அப்படின்ற விஷயத்த ப்ரீவியஸ் கட் ஆஃப்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் வைஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? முன்ன வந்து 100 கொஷின் அப்படியே மிக்சடாக இருக்கும். சயின்ஸு, ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ், ரீசனிங் எல்லாம். இப்போ இவங்க தனித்தனியாக 30 ரீசனிங், 25 மேக்ஸு, அதுக்கப்புறம் 25 சயின்ஸு, 20 ஜிகே, இப்படி தனித்தனியாக கொடுக்கும்போது இதுவும் வந்து கட் ஆஃபில் இம்பேக்ட் பண்ணும். அது வந்து எஸ்டர்டே வெளியான ரயில்வே என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே வந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி செக்ஷனாக வச்சது தான். ஓகேங்களா? ஸோ அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரூப் டியில் ஆர்ஆர்பி சென்னைக்கு 2294 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லாக 32,000 வேக்கன்சி, பட் 2600 வேக்கன்சி சென்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இன்ட்டு 3 வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு கூட்டின்னு போவாங்க. ஓகேங்களா? 8082 பேர் ஃபிசிக்கலுக்கு கூட்டின்னு போவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆனவங்களை வச்சு ரேங்க் போட்டு அதில் டாப்பாக வரக்கூடிய 2294 பேருக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டிவி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இது இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் ஆனது நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன விஷயம் பார்க்கலான்னா, 2018 நடந்த குரூப் டிக்கு சிமிலராக இவ்வளோ வேக்கன்சி தான், 2000 வேக்கன்சி தான் வந்தது. ஓகேங்களா? அப்போது யூஆருக்கு 71 வந்தது கட் ஆஃபு, ஓபிசி 68 வந்தது, எஸ்சி 61, எஸ்டி 55. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? ஃபிசிக்கலுக்கு போயிட்ட அப்புறம் இங்கேருந்து ஒரு 5 மார்க் ஏறி இருக்கும். ஒரு 4லேருந்து 5 மார்க்கு அதிகமாக எடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கட் ஆஃப் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக 2022 நடந்த குரூப் டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருந்ததுன்னா, ரவுண்டாக ஒரு 9000 வேக்கன்சி இருந்தது. இது ரொம்ப அதிகமான வேக்கன்சி. இன்ட்டு 3 27,000 பேர். ஓகேங்களா? 27,000 பேர் வந்து ஃபிசிக்கலுக்கு எடுத்துன்னு போனாங்க. அந்த 27,000 பேருக்கு வந்த கட் ஆஃப் தான் இது. ஓகேங்களா? 60 யூஆர், ஓபிசி 55. ஓகேங்களா? இதில் கிளியராக இருக்குது பாருங்கள். 2022 யூஆர் வந்து 60 வந்தது, எஸ்சி 49, எஸ்டி 43, ஓபிசி 55. இது வந்து 27,000 பேர் ஃபிசிக்கல் போனாங்க. ஓகேங்களா? 9000 வேக்கன்சிக்கு 20,000 பேர் போனாங்க இன்ட்டு 3. அதுக்கு வந்த கட் ஆஃப் இது. ஓகேங்களா? அப்போது வந்து வேலை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதிலேருந்து இந்த கட் ஆஃப்லேருந்து குறைஞ்சது 5 மார்க்லேருந்து 8 மார்க் வரைக்கும் அதிகமாக இருந்தவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிது. ஓகேங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஆரில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 66 இருந்தவங்களுக்கு தான் வந்து 66, 67 இருந்தவங்க தான் வந்து வேலைக்கு போனாங்க. ஓகேங்களா? ஃபிசிக்கல் முடிஞ்ச அப்புறமா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பேனல் வரப்போலாம் கொஞ்சம் மார்க் அது கம்மியாச்சு. ஆனால் பட் இனிஷியலாக வேலைக்கு போனவங்க வந்து 66, 67 இருந்தவங்க தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஓபிசிலையுமே எனக்கு தெரிஞ்சு 64 வரைக்கும் வந்துச்சு. ஓகேங்களா? 8, 9 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 62 அதெல்லாம் கூட வேலைக்கு போன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து 2022 உடைய ட்ரெண்டு. அடுத்தது இப்போ நடந்த ஜேஇ எக்ஸாம் சிபிடி 1 கட் ஆஃப் மார்க். இதையும் எடுத்துன்னு வந்தோன்னா இதுவும் சிமிலர் டு குரூப் டி பேட்டர்ன் தான். சயின்ஸு, மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிகே. ஓகேங்களா? இதுக்கு சென்னை டிவிஷனில், சென்னை ஜோனில் 9000 பேர் வந்து சிபிடி 2 எழுதுனாங்க. ஓகேங்களா? அதாவது 632 வேக்கன்சி இன்ட்டு 15 எடுத்தாங்க. ஒரு 9000 பேர் உள்ளே போனாங்க. 9000 பேர் உள்ளே போனதுக்கு இந்த கொஷின் பேப்பருக்கு இங்கே வந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா, இது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேரியஸ் கட் ஆஃப் வந்துருக்குது. நம்ம ஆவரேஜாக வந்து யூஆருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சுன்னு எடுத்துக்கலாம்னா ஒரு 72 to 73 வந்தது. ஓகேங்களா? ப்ரிலிமினரிக்கு 9000 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு நல்லா பார்த்துக்குங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கும் இப்போ அதே தான் பண்ண போகிறாங்க. 2600 வேக்கன்சிக்கு இன்ட்டு 3 பண்ணால் 8000 பேரை வந்து ஃபிசிக்கலுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு தான் வருது இங்கே இவங்களை மெயின்ஸுக்கு அமிச்சதும். ஓகேங்களா? அப்போது யூஆர் வந்து ஒரு 72 மார்க் வந்து உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் ஓபிசி அங்கேருந்து வந்து ஒரு 70, எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 65 to 66,
எஸ்டி வந்து 63 to 61. ஓகேங்களா, ஒரு சேஃபான மார்க்காக இருந்தது. ஓகேங்களா, இது வந்து ஜேஇயுடைய கட் ஆஃபாக இருந்தது. ஓகேங்களா, 70க்கு மேலே இருந்தது யூஆருக்கு. ஓபிசிக்கு வந்து 68 70. ஓகேங்களா, இந்த ட்ரெண்டை பார்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட் நம்ம எவ்வளோ கொடுத்தா ஒரு சேஃப்ன்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா, இந்த அண்டர் கிராஜுவேட்டு ஏன் நான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னா, இதில் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஜிகே மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான். ஆனால் இங்கே வந்து செக்ஷனாக கொடுத்ததுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் வந்து ஏறிச்சு. இதை சொல்கிறதுக்கு தான் வந்து நான் இந்த டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பாருங்கள். 81 80 இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்குது யூஆருக்கு. ஓகேங்களா, ஓபிசி அதே தான் 81 80 78 81. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 77 74 71. எஸ்டி வந்து 67 66 அப்படி வந்திருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கட் ஆஃப் ட்ரெண்ட். இப்போ நம்ம இந்த வருஷம் கதைக்கு வந்தோன்னா செக்ஷன் வைஸ் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா, செக்ஷன் வைஸ் கேட்குறதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு 100 கொஷின் வந்து ஒன்றா இருக்கிறப்ப எந்த கொஷின் விடுறோம் எந்த கொஷின் வந்து போடுறோன்றத கரெக்டாக மைண்டில் வராது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2-3 மேக்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தாலுமே கடைசியில் இருக்கிற 10 மினிட்ஸில் நம்ம தேடி போடும்போது மிஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ மேக்ஸ் நம்ம போட்டோம் எவ்வளோ விட்டோன்றதில் கரெக்டாக கணக்கு வராது. ஆனால் செக்ஷன் வைஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து 30 மேக்ஸ்னால் 30 தனியாக இருக்கும், 30 ரீசனிங்னா 30 தனியாக இருக்கும், 25 மேக்ஸ்னால் 25 தனியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது ஒரு நல்லா ப்ராக்டிஸ் போன ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு சம்மு கூட விடக்கூடாதுன்னு தான் நினைப்பார். ஓகேங்களா, இது நல்ல விஷயந்தான், கட் ஆஃப் இதனால தான் ஏறும். ஓகேங்களா, இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமே இந்த செக்ஷன் வைஸாக இருக்கும்போது எல்லாரும் எல்லா கொஸ்டினும் அடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓகேங்களா, இப்போது இதை வச்சு நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாப் ஸ்கோரிங் ஏரியாவே ரீசனிங் தான். ஓகேங்களா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இருங்க தனி பேஜ்லேயே போடலாங்களா. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு டோட்டலாக 30 மார்க்கு. ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கேண்டிடேட்னால ஒரு டாப்பரால் நான் சொல்கிறேன் 29 போட முடியும். 30க்கு 30 போட முடியும், ஆனால் 29 போட்டுருவாங்க எப்படியா இருந்தாலும். ஓகேங்களா, இன்றைக்கி வரக்கூடிய ரீசனிங் ட்ரெண்டுன்றது அப்படி தான் வந்துன்னு இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் கொஞ்சம் ஹார்டாக கேட்டால் 27 அப்படி போகலாம், இன்னும் 2 மார்க் குறையலாமே தவிர குறைஞ்சது 27க்கு வந்துடும் எப்படி இருந்தாலும். அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஆப்டிடியூடு. ஓகேங்களா, மேக்ஸு ஆப்ஸு. ஓகேங்களா, இது 25 மார்க்குக்கு ஒரு நல்லா படித்த கேண்டிடேட் குறைஞ்சது 20 போட்டுருவார். ஓகேங்களா, குறைஞ்சது. ஓகேங்களா, நான் இதெல்லாமே மினிமம் மார்க்கே போடலாம். அப்புறம் தேர்டு ஒன்று ஜென்ரல் சயின்ஸு டோட்டல் 25 மார்க்கு. இன்றைக்கி டெக்னீஷியன்லேயும் ஜேஇலையும் வந்துனுக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் இருக்குது. ஓகேங்களா, டஃப்பான லெவல் வரல. ஸோ இந்த மாதிரி 9th 10th என்சிஆர்டி புக் படிச்சுட்டு நல்லா அனலைஸ் பண்ணி வந்திருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக இதில் 20 போட்டுருவார். ஓகேங்களா, அடுத்தது நீங்கள் ஜிகேக்கு 20 மார்க் இருக்கா, நீங்கள் 20க்கு 8 மார்க் வைங்க, ரொம்ப ஜாஸ்தி வேணாம், 8 மார்க் வைங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ வருது பாருங்கள், 49 69 77 வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாப்பரோட மார்க். ஓகேங்களா, நீங்களும் ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்கன்னா இந்த மார்க்குக்கு ரெடியாக போங்கன்னு தான் நான் சொல்லுவேனே. கண்டிப்பாக முடியும், ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் பிரச்சனையே இருக்காது. எனக்கு நல்லா தெரியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இல்லை ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணாலும் ரீசனிங் பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. மேக்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்னும் செக்ஷன் டெஸ்ட் வைஸ் நல்லா எடுத்து இந்த ஸ்கோர் வர மாதிரி பார்த்துங்க. இப்போ ஏன் நான் இந்த ப்ரிடிக்ஷன் வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணமே, நீங்கள் இந்த ஸ்கோர் எடுக்கிறத இப்போது மார்க் டெஸ்ட்லேயோ இல்லை செக்ஷன் டெஸ்ட்லேயோ என்ஷூர் பண்ணின்னு எக்ஸாமுக்கு போங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் காம்படிஷன் இருக்க போகுது, ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு போங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா, குறைஞ்சது நீங்கள் ஒரு 75+ அட்டம்ப்ட் போட்டுட்டு ஒரு அக்யூரேசி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்க. இந்தந்த மார்க் நீங்கள் ரீசனிங்னா 30 மார்க் எடுத்தே ஆகணும், மேக்ஸ்னால் 20+ எடுத்தே ஆகணும், ஜிஎஸ்சில் 20 25க்கு 20 எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, முடியும் கண்டிப்பாக.
திருப்ப திருப்ப நல்லா 9th 10th என்சிஆர்டி இல்லை தமிழில் படிக்கிறவங்க 8th 9th 10th தமிழ்நாடு புக்கு அதில் இருக்கக்கூடிய கொச்சம் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிக்காதீங்க. என்சிஆர்டி புக்கில் இருக்கும் பாருங்கள் கண்டென்ட் வைஸ், அந்த மாதிரியே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க தமிழ்நாடு புக்கு படிக்கிறவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸு, உங்களுக்கு பாலிட்டி கொஷின் கேட்பாங்க கொஞ்சம், அது இது போட்டிங்கனாலே குறைஞ்சது 8 மார்க் நான் சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ 77 மார்க்குன்றதே உங்களுக்கு ஈஸி தான். ஓகேங்களா? இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றதே. ஓகேங்களா? அப்போ சேஃப் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி இருந்தாலும் 75 வந்து சேஃப் ஜோன். ஓகேங்களா? 70+ எடுத்தாலும் வேலை கிடைக்கும். பட் நான் எய்ம் வந்து அவ்வளோ சின்னதாக வைக்க வேணாம். 75+ நீங்கள் போகிற மார்க் டெஸ்ட்டில் 75+ எடுக்கிற மாதிரி ரெடியாக போங்க. ஓகேங்களா? வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு தான் இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் வீடியோலாம் நம்ம வந்து போட்டது. லாஸ்ட் டைம் போட்ட கட் ஆஃப் வீடியோலாம் இருந்த வீடியோலாம் இருக்குது பாருங்கள். 2022 2018 68 வந்திருக்குது, 65 வந்திருக்குது அப்படின்னா இங்கெல்லாம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பு. 2022 கொஞ்சம் கொஷின் பேப்பர் டஃப்பு, ப்ளஸ்ஸு செக்ஷன் வைஸ் வரல. இந்த டைமு கொஷின் பேப்பரும் வந்து ஈஸியாக தான் வந்திருக்குது. நம்மளும் கொஞ்சம் டஃப் ஆக்குவாங்கன்னு பார்க்குறோம். மேக்ஸ் ரீசனிங் அவங்க டஃப்பாகவே பண்ணல, எந்த எக்ஸாம்லையுமே வந்து கொஞ்சம் டஃப்பாகவே பண்ணல. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியாக தான் விட்டுருக்குறாங்க. இந்த வாட்டி அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம 27th அன்றைக்கி நடக்கிற ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் கேண்டிடேட் சொன்னாங்கனாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. ஆனால் இப்போ இந்த மார்க்குக்கு நீங்கள் ரெடியாக போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.